வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் பேப்பர் 1 மேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சருக்கு எல்லாமே வந்து நான் குரூப்பில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மேக்ஸில் இருக்கிற 30 கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வினா எண் 91. செவ்வக வடிவிலான 70 மீட்டர் பெருக்கல் 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை களத்தில் உட்புறமாக மேயும் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 616 மீட்டர் ஸ்கொயர், பி வந்து 661 மீட்டர் ஸ்கொயர், சி 28 மீட்டர் ஸ்கொயர், டி வந்து 3024 மீட்டர் ஸ்கொயர். வினா எண் 32. இரு நபர்களின் மாத வருமானங்களில் விகிதம் 9:7, மேலும் அவர்களது மாதாந்திர செலவுகளில் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 2000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களது மாத வருமானம் முறையே என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ரூபாய் 14,000 மற்றும் ரூபாய் 18,000. ஆப்ஷன் பி வந்து ரூபாய் 18,000 மற்றும் ரூபாய் 14,000. ஆப்ஷன் சி வந்து ரூபாய் 10,000 மற்றும் ரூபாய் 12,000. ஆப்ஷன் டி வந்து ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 10,000. வினா எண் 93. ஒரு நகரத்தில் ஒரு வாரத்தில் பதிவான மழை அளவுகளின் விவரம் மில்லிமீட்டர் 0 மற்றும் 12.2 மற்றும் 2.1 மற்றும் 0, 20.5, 5.5, 1 எனில் சராசரி மழை அளவிற்கு குறைவான நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 3, ஆப்ஷன் பி வந்து 4, ஆப்ஷன் சி வந்து 5, ஆப்ஷன் சி வந்து 0. வினா எண் 94. ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு உள்ளது. இலக்கங்களை இடம் மாறுதல் செய்ய கிடைக்கும் எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 18 குறைவு எனில் அவ்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 52, பி வந்து 64, சி வந்து 72, டி 73. அடுத்த வினா எண் 96 வினா எண் 95. x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 7x மைனஸ் 4 என்பதனை x மைனஸ் 1ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா x² மைனஸ் 4x ப்ளஸ் 3, ஆப்ஷன் பி வந்து x² மைனஸ் 4x மைனஸ் 3, ஆப்ஷன் சி வந்து x² ப்ளஸ் 4x மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. வினா எண் 96. ஒரு திண்ம அரைக்கோளத்தில் மொத்த புறப்பரப்பு 675 பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 450 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி வந்து 450 பை சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி வந்து 225 பை சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி வந்து 225 சதுர சென்டிமீட்டர். வினா எண் 97. ஏ ஈக்குவல்னு போட்டு ஆல்ஃபா பீட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றும் a² ஈக்குவல் 1 எனில் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 1 வந்து ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. பி வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. சி வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டி வந்து 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. சரியா கரெக்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். வினா எண் 98. படத்தில் PABB என்பன ஓவை மையமாக கொண்ட வட்டத்திற்கு வெளிப்புள்ளியில் Pயிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகளாகும். CD என்பது வட்டத்தில் E என்னும் புள்ளியில் வரையப்பட்ட தொடுகோடு. AP ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டரில் முக்கோணம் PCDயின் சுற்றளவை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ வந்து 10 சென்டிமீட்டர், பி வந்து 20 சென்டிமீட்டர், சி வந்து 40 சென்டிமீட்டர், டி வந்து 30 சென்டிமீட்டர். அடுத்தது வினா எண் 99. ABCD 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம் நிழலிட்ட பகுதி பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி வந்து 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி 61 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி வந்து 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வினா எண் 100. ஒரு எறும்பு தனது உணவை தேடி பின்வரும் பாதைகளில் நகர்கிறது. அது செல்லும் மிக நீளமான பாதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 2.8 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து மேலேயும் கீழேயும் 2.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஆப்ஷன் சி வந்து 2.8 சென்டிமீட்டர், கீழே இங்கேயும் சைடில் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ஒரு வட்டத்தை வரைஞ்சி 2.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினா எண் 101. ஏ கமா பி கமா சி என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பி பை ஏ, ஆப்ஷன் பி வந்து சி ஏ பை சி, ஆப்ஷன் சி வந்து ஏ பை பி, ஆப்ஷன் டி வந்து சி பை பி. ஸோ வினா எண் 102. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ கன்னியூ ஆகிட்டு ப்ளஸ் 10 ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு ஈக்குவல் டு 385 எனில் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் தொடர்ந்து புள்ளியாக வச்சுருக்காங்க ப்ளஸ் 20 ஸ்கொயருடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 385, ஆப்ஷன் பி வந்து 770, ஆப்ஷன் சி வந்து 1540, ஆப்ஷன் டி வந்து 2385. வினா எண் 103. ஏடி என்பது முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ இன் உட்புற கோண இரு சமவெட்டி. அது பிசிஐ டியில் சந்திக்கிறது. ஏபி ஈக்குவல் டு எக்ஸ், ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, பிடின்றது எக்ஸ் ப்ளஸ் 2, டிசின்றது எக்ஸ் மைனஸ் 1 எனில் எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 4, ஆப்ஷன் பி வந்து 5, ஆப்ஷன் சி வந்து 6, ஆப்ஷன் டி வந்து 7 கொடுத்துருக்காங்க. வினா எண் 104. ஒரு வேலையை செய்ய ஏக்கும் பியை விட 6 நாட்கள் குறைவாக தேவைப்படுகிறது. இருவரும் சேர்ந்த வேலையை செய்தால் அதை 4 நாட்களில் முடிக்க இயலும் எனில் பி தனியாக வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 12, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி வந்து 6. அடுத்து வினா எண் 105. படத்தில் நாண்கள் ஏபி மற்றும் சிடி என்பன பியில் வெட்டுகின்றன. ஏபி ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர், பிடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் ஏபி கிரேட்டர் தென் பி எனில் ஏபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 12 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி வந்து 6 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 4 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி வந்து 8 சென்டிமீட்டர். வினா எண் 106. 3 + 9 + 27 ப்ளஸ் ஸோ என்ற தொடரில் வந்து எத்தனை உறுப்புகளை கூட்டினால கூடுதல் வந்து 1092 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 8, ஆப்ஷன் பி வந்து 10, ஆப்ஷன் சி வந்து 6, ஆப்ஷன் டி வந்து 9. வினா எண் 107. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் x + 2, 4k - 6, 3k - 2 எனில் கேவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 2, ஆப்ஷன் பி வந்து 3, ஆப்ஷன் சி வந்து 4, ஆப்ஷன் டி வந்து 5. வினா எண் 108. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளிடையே உள்ள விகிதத்தை காண்க. ஆப்ஷன் ஏ வந்து 1:2:3, ஆப்ஷன் பி வந்து 1:3:2, ஆப்ஷன் சி வந்து 1:2:1, ஆப்ஷன் டி வந்து 2:3:2. சரிங்களா? அடுத்து வினா எண் 109. 14 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக வடிவத்தாலை அதன் அகல பக்கத்தை கொண்டு உருட்ட 20 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு உருளை கிடைக்கிறது எனில் அவ்வுருளையுடைய கன அளவுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 176 சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி வந்து 17,600 மீட்டர் கியூப், ஆப்ஷன் சி வந்து 17,600 சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் டி வந்து 1760 சென்டிமீட்டர் கியூப். வினா எண் 110. ஏபி மற்றும் சிடி என்ற இரு நான்கு வட்டத்திற்கு வெளியே பி என்னும் புள்ளியில் வெட்டு கொள்கிறது. பிபி வந்து 3 சென்டிமீட்டர், சிபி வந்து 6 சென்டிமீட்டர் மற்றும் சிடி வந்து 2 சென்டிமீட்டர் எனில் ஏபியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 7 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 6 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி வந்து 8 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி வந்து 5 சென்டிமீட்டர். வினா எண் 111. ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்களின் விகிதம் 3:5:7, அதன் சுற்றளவு 300 மீட்டர் எனில் பரப்பளவு என்னென்னு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூட் மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா 150 ரூட் 3 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூட் 3 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி வந்து 1500 ரூட் 3 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வினா எண் 112. 5 ஆண்டுகளுக்கு முன் நூரின் வயது சோனுவின் வயதைப் போல் 3 மடங்கு, 10 ஆண்டுகளுக்கு பின் நூரின் வயது சோனுவின் வயதைப் போல் 2 மடங்கு எனில் நூரி மற்றும் சோனு இவர்களுடைய தற்போதைய வயது முறையே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 15,45, ஆப்ஷன் பி வந்து 20,50, ஆப்ஷன் சி வந்து 50,20, ஆப்ஷன் டி வந்து 20,60.
வினா எண் 113 எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இங்கே 3 இது குறிப்பு போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் கியூப் மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 45 எக்ஸ் மைனஸ் 15 எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கமா ஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கமா ஏபிசி ஆகியவற்றுடன் மதிப்புகள் முறையே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து -15 -10 கமா -45. ஆப்ஷன் பி வந்து -10 கமா -45 கமா 15. ஆப்ஷன் சி வந்து -45 கமா -10 கமா 15. ஆப்ஷன் டி வந்து -10 கமா 45 கமா -15. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா √2116 ஈக்குவல் டு 46 எனில் √21.16 ப்ளஸ் √0.2116 ப்ளஸ் √0.002116 என்பதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 5.2.6, ஆப்ஷன் பி 5.306, ஆப்ஷன் சி வந்து 5.106, ஆப்ஷன் டி 5.116. வினா எண் 115 ஒரு ஊசல் ஆடும்போது 30 டிகிரி கோணத்தையும் 11 சென்டிமீட்டர் வில்லி நீளத்தையும் அமைகிறது எனில் ஊசலின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 11 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 31 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 41 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 21 சென்டிமீட்டர். வினா எண் 116 சைன் வந்து 3a ஈக்குவல் டு காஸ் தீட்டா வந்து a ஈக்குவல் டு 26 டிகிரி மற்றும் 3aயின் குறுங்கோணம் எனில் a உடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து a வந்து 62 டிகிரி, b வந்து 26 டிகிரி, c 92 டிகிரி, d வந்து 29 டிகிரி. வினா எண் 117 200 மீட்டர் நீளமுள்ள நூலினால் ஒரு காற்றாடி கட்டப்பட்டு பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நூல் தரைமட்டத்துக்கு 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தினால் காற்றாடி தரைமட்டத்திலிருந்து பறக்கும் உயரத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 100 மீட்டர், ஆப்ஷன் பி வந்து 100√3 மீட்டர், ஆப்ஷன் சி வந்து 200 மீட்டர், ஆப்ஷன் டி வந்து 200√2 மீட்டர். வினா எண் 118 எக்ஸ் ஈக்குவல் டு உள்ள வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ராக்கெட்டில் n-1 போட்டு கமா போட்டிருக்காங்க. அப்புறம் n பிலாங்ஸ் டு n, இது ஸ்மால் n சரிங்களா, பிலாங்ஸ் டு n, இது நேச்சுரல் நம்பர்ஸ். மற்றும் y ஈக்குவல் டு y சச் தட் y ஈக்குவல் டு 3n - 2n - 1 கமா n பிலாங்ஸ் டு n எனில் x யூனியன் y என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து w, ஆப்ஷன் பி வந்து x, ஆப்ஷன் சி வந்து y, ஆப்ஷன் டி வந்து n. வினா எண் 119 ஒரு கோணத்தினுடைய நிரப்பு கோணத்தின் 6 மடங்கானது அதன் மிகை நிரப்பு கோணத்தின் 2 மடங்கை விட 12 டிகிரி குறைவு எனில் அக்கோணத்தின் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 42 டிகிரி, ஆப்ஷன் பி 96 டிகிரி, ஆப்ஷன் சி 24 டிகிரி, ஆப்ஷன் டி 58 டிகிரி. இது கடைசி வினா. வினா எண் 120 NA வந்து 285, NB வந்து 195, NU வந்து 500 மற்றும் NA யூனியன் B வந்து 410 எனில் NA யூனியன் B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 430, ஆப்ஷன் பி 340, ஆப்ஷன் சி 530, ஆப்ஷன் டி வந்து 350. ஸோ இவ்வளோ தாங்க மேக்ஸில் இருக்க மொத்த கொஷின்ஸ். ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் வரும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற மேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற ஆன்சர் கீ நம்மளுடைய குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு 2 வீடியோஸில் எப்படியும் இந்த பேப்பர் 1 முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பேப்பர் 2 வந்து பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.